ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூ டெல்லி முருகர் கோயில் உள்ள விளக்கு பூஜையை பற்றி ஃபுல்லாகவே விரிவாக வந்து பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்கலாம். छोटा भाई क्या तुम्हारा दुर्गे प्रचोदयात् ओम दुर्गा परमेश्वरी नमः ओम ज्ञानामक देवतासी देवी भगवती हिला फलादाकर्ष मोहाय महामाया प्रियते दुर्गे सर्वहरसधीनि मदे गदन्तो सत्ये प्रदामदमदे प्रभामदासी दारिद्र्यगदत्वयहारणे काकरं जा सर्वोपकारकरणाय सदा चित्ता விசேஷமாக இந்த பங்குனி மாதம் உத்தர பங்குனி நட்சத்திரம் என்கிற பங்குனி உத்தர மகோத்சவத்தில் 62வது வருட பங்குனி உத்தர மகோத்சவம் பெருவிழா திரு பாரதநாத சுவாமி ஆலயத்தின் தரப்படியிலிருந்து இந்த வருடம் மிக சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் 5 நிமிடங்களில் திருவிளக்க பூஜை ஆரம்பிக்க போகிறது. இந்த திருவிளக்க பூஜை அப்படிங்கிறதுடைய மகத்துவம் என்ன
அப்படிங்கறத நான் சொல்றேன். தமிழ்ல சொல்லிடலாமா இல்ல ஹிந்தியில சொல்லணுமா? தமிழ்ல சொல்லணுமா? சரி சரி. திருவிளக்கு பூஜை அப்படின்னா முதல்ல விளக்கு அப்படின்னா 2 விதம் இருக்கு. அதாவது விளக்குல சின்னலா அப்படின்னு போட்டா அது விளக்காது, அதை ரிமூவ் பண்றதுன்னு. பெரிய லான்னு போட்டோம்னாக்க அது ஒரு விஷயத்தை உற்சாகம் பண்றது. உற்சாகம் பண்றதுன்னா என்ன? சின்ன லாவுனால அந்த அறியாமைங்கிற இருட்டுங்கிறத விளக்கி அந்த விளக்கு பிரகாசம் அப்படிங்கிற விளக்க கொடுக்கறது தான் திருவிளக்கு அப்படிங்கிறது. விளக்குல பல விளக்குகள் உண்டு. சாதாரணமா நம்ம திருவிளக்கு சொல்ல மாட்டோம். எதையுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வீட்டுல போடுற பல்வேறு சொல்லுவோம் விளக்கும்போம். இல்லைன்னா சாதாரண வீட்டு மெழுகுவத்தி ஏற்றினாலும் மெழுகுவத்தி விளக்கு, இந்த விளக்கு அக விளக்குன்னு சொல்லுவோம். ஆனா திருவிளக்குங்கிறது பேர் எப்ப வருதுன்னா, அது எப்போ தெய்வமா பூஜிக்கிறோமோ அந்த சமயத்துல அது திருவிளக்குன்னு சொல்லுவோம். திருவிளக்கு பூஜையோட மகத்துவம் என்ன? திருவிளக்கு நம்ம வீட்டுல ஒரு இருட்டை நீக்கிறது அப்படின்னா நம்ம லைட்டிங் யூஸ் பண்றோம், பல்பு யூஸ் பண்றோம், லைட் யூஸ் பண்றோம். ஆனாலும் அந்த காலையில எழுந்த உடனே சாமி கிட்ட போய் நம்ம பண்றது என்னன்னா முதல்ல விளக்கு ஏற்றுறோம். என்ன? திருவிளக்கு அப்படிங்கறத ஏற்றுறோம். காலையிலேயே ஆகட்டும், சந்தியா காலம். சந்தியா காலம்னா என்ன? காலையும் மாலையும் சந்திக்கிற நேரம் சந்தியா காலம். அதே மாதிரி மாலையும் காலையும், இருட்டும் காலை வெளிச்சம் சந்திக்கிற நேரம் காலை சந்தியா காலம். சாயந்திரம் பகலும் ராத்திரி சந்திக்கிற காலம் சாய சந்தியா காலம்னு பேரு. இந்த சந்தியா காலத்துல அம்பாளுக்கு கோவில்ல திருவிளக்கை ஏற்றி நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரகாசத்தை ஏற்படுத்தி நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அந்த தீபத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, वनस्पति रसोद्भूत गंधोक्त गंधवत् साध्यम त्रिवच्च संयुक्ता வீட்ல லேடி பலகை தரமாட்டா வீடு மட்டும் பிரகாசம் கிடையாது. சாத்தியம் திவத்தி சாத்தியம் நீனால வளர்க்கிறது விசேஷம். அதுவும் பசுமையினால காலையில எழுந்து பசுமையினால வளர்க்கிறோம். ஆனா காலையில பசுமையிலையும் சாயந்தரம் நல்லெண்ணெயில ஏற்றினா அந்த வீட்டு சுபிட்சம் 2 பேர் இருக்கும். அதுவும் அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இருக்கும். அந்த நெய் சாத்தியம் திவத்தி சம்யுக்தம் நெய்ய விட்டு விளக்கு போட்டு அந்த ஒரு வளர்ந்த திருவிழா ஒரு ஸ்ரீ வீட்டுல அந்த லேடி சேர்த்தாங்க. இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் காமிக்கிறது. யார் ஏற்கிறா? வீட்டில் லேடி சேர்க்கிறாங்க. நாம சாதாரணமா ஏற்றிட்டு போயிடுறோம். ஆனா அதோட ஒரு விசேஷம், திருவிழா ஏற்றல ஒரு விசேஷம். ரேலோகதி வியாபகம் சாத்தியம் திவத் சஞ்சத்தம் பண்டினா யோஜனம் மயா. அந்த மாதிரி விசேஷமான திருவிளக்கு பூஜை இந்த வருஷம் நம்ம உலகம் கோவில் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இந்த வருஷத்துல வரிசையா நடக்கிறோம். எல்லாம் வருஷம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விளக்கு பூஜையை பக்தி ஸ்ரத்தையோட பக்தி ஸ்ரத்தை அப்படின்னா அசஞ்சல பக்தி பேரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு எப்பவுமே நம்மளோட மனசு அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பூஜைக்கான பலனே கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், வீட்டுல தண்ணி வந்ததா, சீரியல் என்னாச்சு, அந்த சீரியல் என்னாச்சு, நீ படம் போட்டுருப்பாங்க என்ன படம் என்னாச்சு, இதெல்லாம் ஓடிட்டு இருந்து அந்த பூஜைக்கு பலன் இல்லாம போயிடும். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த பூஜையை நம்ம கலந்துக்கிறோம். இந்த பூஜை பண்ற அந்த 1 மணி நேரம் எல்லாரும் சத்தையோட கான்சன்ட்ரேஷனோட இந்த பூஜையை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். சரியா? எல்லாருக்கும் மஞ்சப்பொடி கொடுத்துருந்தாங்கன்னா பிள்ளையார் கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது
அது ரொம்ப திடீர்னு இருந்ததுன்னா அந்த பூஜை பண்றதுக்கான மூடே இருக்காது. அந்த விளக்கெல்லாம் பார்த்துட்டு சரியா? அதனால சின்ன விளக்குறதுல ஒரு முகம் உங்க பக்கம் இந்த முகம் இருக்கும், அந்த முகத்தை ஏற்றினா போதும். எல்லா எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு திரியா கொடுத்ததுன்னா அதை பிரிச்சு ரெண்டா படிச்சுக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு அதை திரிய போட்டு ஒரு அகல்களுக்கு திரிய போட்டு எண்ணெயை விட்டுக்கோங்க, சந்தன பூ விட்டுக்கோங்க. வடக்கல ரெடி பண்ணிட்டீங்கன்னா பூஜையின் போது வடக்கேற்றுறதுக்கு ஒரு விளக்கல திரிய ரெண்டா பிரிச்சு அந்த அகல்களை போட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த அகல்களுக்கு சந்தன பூ விட்டுக்கோங்க ரெண்டுத்துலயுமே. சாமிக்கு நான் எப்பெல்லாம் கண்ட்ரோல் நாமிக்கோ தீபம் பண்ணுங்க சொல்றேன்னா எல்லாரும் தீப்பெட்டி 2-3 பேருக்கு ஒரு முன் இருக்கு. அவன் ஒவ்வொரு தீப்பெட்டி எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அகல்களை தீப்பெட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மஞ்சள் பூ வச்சுட்டு அந்த வழக்க ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கோ. நான் சொல்லும் போது திருவிழா ஏற்றிக்கலாம். किसी को पीने का जल चाहिए तो अलग से ले लीजिए। जो आपको दिया हुआ जल है वो पूजा के लिए है। எல்லாரும் இந்த பாத்திரத்துல ஜல எடுத்துட்டு 3 தடவை ஜல எடுத்து குடிங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. இந்த பாத்திரத்தை கீழே வச்சுங்க. சரியா? என்ன பண்றீங்கன்னா இத கையை கூப்பிட்டு சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म, तस्मै श्री गुरुवे नमः। सद्गुरु चरण अरविन्दाभ्यां नमो नमः। मम सह कुटुम्बस्य सर्वक्षेम अभिवृद्ध्यर्थं श्री पंकुनी मास उत्तर नक्षत्र महोत्सव अंगत्वेन कार्तिकेय स्वामिनः प्रसाद फल सिद्ध्यर्थं महादीप पूजा
आनंद कर्तुं योग्यता सिद्धिं अनुग्रहाण योग्यता सिद्धिरस्तु तो என்ன பண்ணேன்னா ரெண்டு அரிசி கையில ரெண்டு அரிசி கையில எடுத்துட்டு எல்லாம் தலையில குத்திக்கோங்க दोनों हाथ से सर पे गणेश जी को प्रार्थना करते हुए सर में लगा लीजिए सशिवरत्नम दुर्भुजं प्रसन्न बलगंध्याये सर्वविघ्नोपशान्तये இந்த காலப்போ எல்லாரும் இடது கை இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க வலது கையை அங்கத்தை வச்சுக்கிட்டு கையை கூடி மேல வச்சுக்கோங்க लेफ्ट हैंड नीचे रख के राइट हैंड ऊपर रखना है ऐसे இந்த சைடு समस्त दुरित भयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुलग्नं तदेव दानबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मी पतेते अङ्गुलियुगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमो अवाप्त्यर्थम् आदौ विघ्नहर्तारं महागणपति हरिद्रागणपति पूजा करिष्ये लक्ष्मी के भूमि எல்லாரும் கதவுகளுக்கு சின்னதா வச்சுக்கோங்க அந்த பாட்டில் புடவை எல்லாம் தள்ளி வைங்க எல்லாம் வழக்கு என்னன்னு குடிச்சுட்டு நீங்க பூஜையில கான்சென்ட்ரேशन करवे इनका पत्थर का हाथ जो भी लोग जो छोटा दीपक जलाया है उसको दूर रखिए अपने से बॉटल कपड़ा सबसे दूर रखिए अभी गणेश जी को अपने ध्यान करो बेटे एல்லாம் प्रार्थना பண்ணிக்கோங்க சொல்லுங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை துந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே போற்றி போற்றி சொல்லுங்க हरिद्रा मूर्ति महागणपतिं ध्यायामि ரெண்டு அர்த்தனையும் பூ எடுத்து பிள்ளையார் பாதத்தில் போடுங்க மகாகணபதிம் ஆவாஹயாமி மகாகணபதியே நமோ நமஹ திரும்ப ரெண்டு அரிசி எடுத்து போடுங்க ரெண்டு தான் இப்போ நம்ம அரிசி பாதத்தில் ஆசனார்த்தம் அக்ஷரம் சமர்ப்பயாமி என்ன பண்றீங்கன்னா அந்த பாத்திரம் ஜலம் இல்லையா பூவை கையில் எடுத்துக்கணும் கையில ஜலத்தை விட்டு 5 டைம்ஸ் ஜலம் தெளிக்கணும் பிள்ளையார் மேல நீங்க இதெல்லாம் எடுத்து திரும்பிடலாம் எடுத்துங்க சரியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி புஷ்பத்தினால தெளிக்கும் புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிட்டா ஜலம் தெளிக்கணும் அர்க்யம் சமர்ப்பயாமி ஆசமணீயம் சமர்ப்பயாமி மதுபர்க்கம் சமர்ப்பயாமி ஆசமணீயம் சமர்ப்பயாமி அப்படியே அந்த பூ போட்டு சாமி மேலே தண்ணியை கீழே வச்சுட்டு ரெண்டு அர்த்தத்தை எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க வஸ்திர उत्तरीय यज्ञोपवीत आभरणार्थम अक्षरान् समर्पयामि பிள்ளையாருக்கு குங்குமம் எடுத்துடுங்க ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி எடுத்துடுங்க பிள்ளையாருக்கு அர்ச்சனை எடுத்துடுங்க மங்கள அக்ஷரான் சமர்ப்பயாமி குங்குமம் எடுத்து குங்குமத்தை இடது பக்கமாக எடுத்து எடுத்துடுங்க குங்குமம் உட்கார்ந்து ரெண்டு ஹேண்ட் नीचे लेना राइट हैंड से एक एक फूल का धर से गणेश को अर्चना करना है जब मैं नमः बोलूंगा तब डाल देना ना वाला हां आगे बढ़ो ओम सुमुखाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विग्रहराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्ष
கஜாய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் மக்ககண்டாய நமः ஓம் சூர்பகரணகாய நமः ஓம் ஹேரப்பாய நமः ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமः ஓம் மகாகணபதயே நமः பூர்வடி வச்சிடுங்கோ அந்த பூக்குறதுல ரெண்டு பூக்கு இருக்கா ஒன்று இருக்கா ஒரு பூக்கு எடுத்துக்கணும் அந்த அகமடத்தை ஏற்றிக்கணும் அகமடத்திலேருந்து பூப்பை ஏற்றிக்கோங்க சுகந்த தூபமாகிராபயாமி இந்த தூபத்தை பிளேட்லயே ஒரு ஓரமா வச்சிடுங்க சத்தையினம் திரிவர்த்தி சம்யுக்தம் யோஜிதம் மயா விதானம் கலம் தீபம் த்ரைலோக்ய தீயாபஹம் கீழே வச்சிடுங்க தீபம் தர்ஷயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பூர்வஸ்வஹ வாழைப்பழம் எல்லாரும் கொடுத்துங்களே ரெண்டு வாழைப்பழம் இருக்கா ஒரு வாழைப்பழம் எடுத்து தனியா வைங்கோ அந்த வாழைப்பழத்துக்கு மேல குங்குமமாக டெரா எடுத்து வைக்கணும் ஓம் பூர்வஸ்வஹ சத்சவதே நமோ தேவஸ்ய தேவி தேவயோனத்வாய நமஸ்தே தேவதமித்வா சத்யபக்தே வரந்தானே அமிர்தம் பகவாவதா வஸ்தமனசி பூவே வச்சிருக்கீங்க பூனாலே அது பிள்ளையார் படத்திலே இருந்து பிள்ளையார் பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா தியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா ஆவாஹித மகாகணபதயே நமஹ கதலி பலானி திராட்சா பலம் நிவேதயாமி தாடினி பலம் நிவேதயாமி ஆகமணியம் சமர்ப்பயாமி புஷ்பல போட்டு பிள்ளையார்ட்ட அமிர்தபானையில் சமர்ப்பயாமி பூர்வஸ்வஹ எல்லாரும் அந்த காவியார்கள் இருக்கு இல்லையா அதை எடுத்து கையில் தனியா வச்சுட்டோம் அதுல ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு அந்த அகத்தை கற்பூரம் போதாய தந்தாய விக்கிரகநாசே புருதுலாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமஹ அதை கீழே வச்சுட்டோம் கற்பூரத்தை கீழே வச்சுட்டு பிள்ளையார் ஊற்றி கையால கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி அப்படியே நீங்க வச்சுக்கோங்க கற்பூரத்தை எல்லாரும் அந்த கற்பூரத்தை தட்டிலே வச்சிருந்தோம் ஏன்னா கீழே தனி சூடாச்சுன்னா குடிச்சிடும் இல்லைனாக்கா கற்பூரத்தை அணைச்சு வச்சுக்கணும் பார்த்துக்கணும் பத்திரம் சரி அணைச்சு வச்சிருக்கோம் இல்லைன்னா கற்பூரத்தை தக்க வச்சிருக்கோம் உங்க கையில எடுத்துக்கோங்கம்மா கையில எடுத்து பிள்ளையார் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இவ்வளவு நேரம் சோழசோழதான பூஜைன்னு பேரு உள்ள வந்தோம் உட்காரணும் சொல்றது ஆசாரிய சமர்ப்பயாமி நீ பண்ணதெல்லாம் சொல்றேன் அடுத்தது பாத்தியம் பாத்தியம்னா காலம் விடுறது வீட்டுக்கு யாராவது வந்தா ஃபர்ஸ்ட் காலம் விட்டு தான் உள்ள வரணும் யாரும் காலம் நேரத்தில் செல்வம் போட்டு வேணும் அப்படின்னா நம்ம ஊர்லன்னா இன்னைக்கும் காலம் அதுதான் வியாதிகள்லாம் வராம இருக்கும் என்னப்பா அடியே ஒன்று வேணும் அப்படியே பெட்ரோலே செலுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட் காலம் विघ्नेश्वर महाभागा सर्वलोक नमस्कृता मया आरब्धमिदं पूजा निर्विघ्नं गुरु मे प्रभो अपने तन्नड कुलदेवते ध्यान पडिको अव कुलदेवते ध्यान पडिको ओम उमा रोमण हस्ताभ्यां संभा भजनाटकं हिरण्यवंत वंकटे कुमारं पुष्करस्वजं कुमार गुरवे नमो नमः सर्वमंगल मांगल्ये श्री धर्मात्सादिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்தே வெற்றிவேல் முருகனுக்கு ஹலோ ஓம் சக்தி அநேக கோடி பிரார்த்தனை நமஸ்காரம் சமர்ப்பயாமி அண்ணா பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை பிள்ளையார் பாதத்தை சமர்ப்பணம் பண்ண விளக்கு பூஜையை பார்த்துட்டு தொடர்ந்து சேனல் உள்ள எல்லா வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள்.
ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் 11:40 தான். எங்கேருந்து வரீங்க பாட்டி? திருச்சி காந்தி மார்க்கெட்.